ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் நவாட் கீழ்கட்டளை. சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே. எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை? இப்ப நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்ல இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்ல. இப்ப இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரிச்சு நிரூபிச்ச ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். இது தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு, சிபிஐ மத்திய அரசு கிட்ட இருக்கு, இந்திய ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வருவாய்த்துறை, இந்த வருமான வரித்துறை, இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத்துறை எல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கும். அது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களைப் போல இருக்கும். அது நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். அதனால அதை பேசி பயன் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்ப இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்க காவல்படையை அவமதிக்கிறீங்க. நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நீங்க அதுதான் சொல்றேன், திராவிட அரசு தான் கேட்கும். அப்ப அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது. எப்பவுமே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய நாளையில இருந்து விசாரணை தொடங்குமா? சொல்லுங்க. ஒரு 2 மாசத்துல விசாரணை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ? சொல்லுங்க. புலன் விசாரணை, அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்க அண்ணன் செல்வமணி எடுத்த கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச படம் புலன் விசாரணை வேணா நல்லா இருக்கும். சும்மா சொல்லிக்கிறதான். அது ஒரு விசாரணை போடு, ஒரு கமிஷனை போடு, தனிநபர் ஒரு நீதிபதி பேர்ல ஒருத்தர் தலைமையில ஒரு விசாரணையை போடு. அப்படின்லாம் என்னன்னா டேக் டைவர்ஷன். சாலையில போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான். இந்த பக்கம் திரும்பி போ, அந்த பக்கம் திரும்பி போ, திசை திருப்பி விடுறது தான். இப்ப சிபிஐ விசாரணை இருக்கு, நம்ம ஒன்னும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிருவீங்க. இதுதான் நடக்க. இப்ப நீதிமன்றத்துல வழக்கு இருக்குன்னு ஒன்னும் சொல்ல மாட்டேன். இப்ப சிபிஐ கிட்ட இருக்கு விசாரணை, அது வந்தவொடனே பேசுவோம். ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியா இருக்காது. எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துரு. சாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும், இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். அப்ப அருகில் இருக்கிற மாநிலத்துல சீதாராமையா எடுக்கிறாரு, அது என்னது? பள்ளிக்கூடத்துக்கு 10 நாள் விடுமுறை விட்டு எடுறான்றப்பல இங்க எடுறானா அங்க வேண்டி கொடுத்துறது. ஆனா வெளியில மாநில சுயாட்சி, மாநில உரிமையை காப்பாற்றுவோம், மாநில தன்னாட்சின்னு பேசுறது கேவலம். இது ஒரு தேசிய அவமதிப்பு, ஒரு மாநில அவமதிப்பு, எங்களுடைய காவல்துறை படையை அவமதிக்கிறதாக தான் நான் பாக்குறேன். விசாரணையே ஆரம்பிக்கல, அதுக்கு சிபிஐ போனேன். இது ரொம்ப கொடுமையா இருக்கும் பாருங்க. இவங்க எப்படி பண்றாங்கன்னா, அக்ஷராகாருக்கு அவர்கள் தலைமையில ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க. இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல, அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரியின் விசாரணை இருக்குல்ல, அது அரசு வேணாங்குது. எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க பாருங்க. ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டான சிக்கல்னு அது நாங்க சொல்ற அதிகாரியை போட்டு நியமிங்குது. இந்த அதிகாரி எங்களுக்கு பயம், இவரை விசாரிங்க, சிபிஐ விசாரிங்குது. என்ன பயம்? நேர்மையாளனுக்கு என்ன பயம்? எப்ப வேணாலும் விசாரியா வயா, அதானே நேர்மையாளன் கலகு. இதுல என்ன உங்களுக்கு பயம்? இது மாதிரி ஒரு கொடுமை எப்படி இருக்குன்னு பாருங்க. சொல்றது மட்டும் நீங்க சிறுநீரக திருட்டுன்னு சொல்லிடாதீங்க, அது சிறுநீரக முறைகேடுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மது பிரியர்கள் என்று சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் பேர் பாருங்க. நோயாளிகள்னு சொல்லிடாதீங்க, மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்க. அப்படின்னா ஊழல் லஞ்சம் வாங்குறவங்கள லஞ்சம் பெற்றுட்டார் ஊழல்வாதிகள்னு சொல்லாதீங்க, பண பயனாளிகள் என்று சொல்லுங்க. அப்படி சொல்லுவோமா? இவங்கள மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கீங்க. நான் சொல்றது நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் லஞ்சம் வாங்கிட்டேன், நீ ஏன் சொல்ற? பண பயனாளிகள் அப்படி சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லுவோமா? அப்படி சிரிக்காது, அப்படி சொல்லுவோமா?
ஏய் இவங்க கொடுமையானவங்க. இலவசம் வேணாம்னு சொல்லுவேன். விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா கிரைண்டர் வருவாங்க. நமக்கு கொடுக்கும்போது விலை இல்ல, அவங்க வாங்கும் போதும் விலை இல்லையா, தயாரிச்சு சும்மா கொடுத்துட்டானா? டேய் இவங்களை ஒழிக்கணும். அதை மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். வேற ஏதாவது கேள்விகள்? திருமாவளவன் அவர்களுடைய அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்துல அவர் முறைச்சாரு, அதனால 2 தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அதுக்கு கருத்து சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது தெரியல. எங்க அண்ணன் இதுல நான் ஒன்னும் எனக்கு கருத்து இல்ல. அது ஒன்றும் கருத்து இல்லை. அது எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன். இப்ப நீங்க எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். அது தவறா சரியான்னு தெரியல, எனக்கு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்ல. அது குடும்ப சண்டையா மாறிடும். வேற ஏதாவது சொல்லுங்க. சார், தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல காவல்துறையினர் அதிகமா கொண்டு வந்து அவங்க மனு கொடுக்க வந்தா கூட கைது பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தங்கச்சி, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. நீங்க இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலையை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து எங்களை ஒப்பந்த கூலிகளா மாத்துறதுக்கு முடிவு எடுத்துட்டீங்க. அதிகாரம் வலிமையா இருக்கும்போது எளிய மக்கள் நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. எங்களால எதுவுமே பண்ணி இது பண்ண முடியாது. அப்ப நாங்க போராட வரும்போது நீங்க என்ன பண்றீங்க? அந்த கோரிக்கையை ஏற்காம 10 நாள் 15 நாள் வெயில்ல போடுறீங்க, எங்களை பட்டியும் போடுறீங்க. அது மக்களுக்கான அதிகாரம்னா மக்கள் வீதிக்கு வர வைக்காது. வீதிக்கு வந்து போராடுற நிலைமை வந்தா உடனே அதை கேட்டு தலையிட்டு தீர்வு காணும். இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை, முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க. நீங்க இதுலயே திருப்பி திருப்பி இதை கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க அதை எதிர்த்து கிளர்ச்சிக்கு வரணும். அதான் இங்க இருக்கிறது. ஒரு துப்புரவு பணியாளரை கூட தன்னகத்தை வச்சுக்க முடியல. இப்ப என்ன, இப்ப காவல்துறையை கொடுக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ராணுவத்தை கொடுத்துருச்சு, 100 விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துருச்சு. காவல்துறையை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்கதான் நல்லா உங்களை பராமரிச்சுக்குவாங்க. நீங்க போங்க, இன்னும் 10 வருஷம் இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கதையை முடிச்சு விட்டுருவாங்க. எல்லாம் போயிருச்சு. கல்வி, ஆசிரியர்கள் முதலாளிகள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளராக மாறிட்டாங்க. மருத்துவர்கள் தனியார் முதலாளிகளுடைய பணியாளர்களா மாறிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு முதலாளி இதுக்குள்ள வரும்போது அவனுக்கு லாப தேவைதான் இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. இந்த யதார்த்த உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். அப்புறம் கொடுத்துட்டு அவன் நல்லா வேலை செய்யல, அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு பேசுறது தப்பு. இப்ப துப்புரவு பணியாளர்களை கூட நம்ம வச்சுக்கிட்டு துப்புரவு செய்ய முடியல, நாடு குப்பமேடா தானே ஆகும். நம்ம கேட்போம், ஆந்திராவில் இருக்க ஒரு முதலாளி, ஸ்வீடன்ல இருக்க ஒரு முதலாளி, இந்த மாதிரி முதலாளிகள் வந்து இங்க குப்பையில் இருந்த தொழிலாளர்களை ஒப்பந்தத்துக்கு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை சுத்தமா வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு பாருங்க. சரி, அவங்க கையில இருந்து காசு கொடுப்பாங்களா? இல்ல, நம்ம கொடுக்குற பணத்துல 2700 கோடி, 2700 ஒரு மாசத்துக்கு 270 கோடி அவங்க ஒதுக்குறாங்க. 1 கிலோ குப்பை அள்ளுறதுக்கு தம்பி 12 ரூபா கட்டணம் போடுறாங்க. 1 கிலோ. மாநகராட்சி கழிவறை கழுவுறதுக்கு 350 ரூபா கட்டணம்னு போடுறாங்க. 350 ரூபாய் கழுவுறோம்னு போட்டு பணத்தை எடுக்கிறாங்க. அப்ப அது அது அந்த வசூல் வந்து தனியார்ட்ட போனாதான் அதை எடுக்க முடியும். அப்ப அரசு கிட்ட இருந்தா அதை செய்ய முடியாது. அப்ப அதனால இந்த கொடுமையான ஆட்சி முறையை நீங்க ஒழிக்காம இதை நம்ம பேசி எந்த பயனும் கிடைக்க போறதில்லை. ஒரு துறையில இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் துறையில இருக்கிறத நீங்க பேசுறீங்க. பகுதி நேர ஆசிரியர் பிரச்சனை. இப்ப அவன் என்ன சொல்றான்? அது பணி நிரந்தரம் பெற்றவங்களுக்கு 20,000 போனஸ் கொடுக்குறீங்க, நீங்க தீபாவளி ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நாங்க அந்த 12,000 15,000 வச்சுட்டு எப்படி வாழ்றதுன்றப்ப அது எல்லா துறைகளிலையும் பிரச்சனை, எல்லா இடங்களிலையும் பிரச்சனை, எல்லா துறைகளிலும் பல லட்சம் கோடி கடன். அது ஒரு துயரம் தான் இது. வேற சார், கரூர் விவகாரத்துல இறந்தவங்களை வச்சு அற்ப அரசியல் செய்து தாவேகா, அதுக்கு அதிமுகவும் பாஜகவும் உடன் நிக்குது. நீதிமன்றத்தை மட்டும் இல்லாம தமிழக மக்களை ஏமாற்ற பாக்குது அப்படின்னு RS பாரதி அவருடைய அறிக்கையா கொடுத்திருக்காரு. இது அரசியல் செய்யற விஷயமா எல்லா கட்சிகளும் செய்தா, இல்ல இவங்க சொல்ற மாதிரி அந்த கட்சிகள் எல்லாம் அரசியலாவே முயற்கொள்றாங்க? இல்ல, கடந்த காலங்களில் திமுக என்ன செய்ததோ அதை இப்ப இவங்க செய்யறாங்க. இப்ப இவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட தங்கச்சி இப்படி நியாயமா பார்ப்போம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது கள்ளக்குறிச்சியிலங்கிறது கொழுப்படுத்து போய் குடிச்சு செத்தது, அது குடிச்சு செத்தது. தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது. இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சுதந்திர தினத்துக்கு விடுதலை நாளை போற்றுவதற்கு எல்லாரும் கூண்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற்ற போனாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க, அதுவும் தேவையற்றது. ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படி கிடையாது. அந்த மரணம் 15 பேர் செத்தான, 13 பேர்
அதுக்கப்புறம் 2 நாள் வீட்டுல தேடி போய் சுட்டது 15 பேர் இன்னைக்கு. அந்த மரணம் அப்படி கிடையாது. மக்களின் கிளர்ச்சி, மக்களின் புரட்சி. அங்க ஸ்டெர்லைட் இருக்கனால என்னுடைய காற்று நஞ்சாகுது, என்னுடைய நிலம் நஞ்சாகி நீர் விஷமாயி மஞ்சள் தன்மையோடு வருது, நான் வாழ முடியல, அதை நிறுத்துன்னு சொல்றது வந்து மக்களின் கிளர்ச்சி. அங்க ஒரு தலைவன் இல்லை, ஒரு கொடி இல்லை, மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றுல வரும். அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்ச? இது வந்து விபத்து, அது படுகொலை அரசு செய்து. அதுக்கு யார் ஏதாவது பேசுனாங்களா? அந்த வீடுகளுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா? அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன்னு ஏதாவது சொன்னதுண்டா? இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறியும் உங்களுக்கு ஓடி வந்ததுண்டா? அப்ப அந்த சாவை வச்சு, அந்த உயிரற்ற உடல்களை வச்சு, அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேச்சு? அதைத்தான் இன்னைக்கு இது பேச்சு. இதுல இருந்து நீங்க என்ன தெரியணும்? இவங்கள மொத்தமாவே இந்த துப்புரவு பணியாளர் இன்னைக்கு போராட்டிருக்காங்க, இவனை வச்சு இவன் கையில ஒரு இது வச்சிருக்கான்ல, அந்த தொடப்ப கடையை வச்சு தொடச்சு தள்ளணும். அதை தவிர வழி கிடையாது. இவன் மாறி மாறி பேசுவான். இங்க இருக்கும்போது திடீர்னு புனிதன் ஆயிடுவான், எதிர்கட்சியா இருக்கும்போது புனிதன் ஆயிடுவான். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான்? அதே இது அவர்கள் செய்யவில்லையா, அவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லை. அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லுங்க, பொள்ளாச்சி பாலியல். என்ன நீங்க இந்த படுகொலை, இந்த விஜயுடைய கட்சி சாவ சொல்லுங்க, நீங்க தூத்துக்குடி, இதுதான் இது நடக்கும். இப்ப நானே கேட்கிறேன், இவ்வளவு வேகமா வர்ற பிஜேபி, இந்த காங்கிரஸ், இந்த சிபிஐ விசாரணை, அந்த நீதிமன்றம் தூத்துக்குடிக்கு மட்டும் ஏன் வரல? ஒரு கேள்விதானே. மனு கொடுக்க வந்த மக்களை சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன்டா? நல்ல ஆண்மகன் நான் தான். அன்றைக்கு தலைமை பதவியில் இருந்த முதலமைச்சர் தொலைக்காட்சியில பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாப்ல. அப்ப வேற எவன் சொன்ன? ஒரு போராட்ட வழிமுறையை கட்டுப்படுத்த உங்க எல்லாருக்கும் தெரியும். தண்ணீரை பீச்சி அடிப்பாங்க, தடியடி நடத்தி கலைப்பாங்க, கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைப்பாங்க, மீறினா இடுப்புக்கு கீழே சுடுவாங்க. ஆனா கழுத்துல குறிபாத்து சுடுற உத்தரவை கொடுத்தவன் எவன்? நெஞ்சில குறிபாத்து சுட சொன்னவன் யாரு? மனு கொடுக்க வந்த மக்கள் கலவரம் தான் செய்வான்னு முன்கூட்டியே எப்படி கணிச்சா? இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல. யாரு சொல்லுவா? யாரு சொல்லுவா? சரி, அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன தெரியுமா? துப்பாக்கி சூடுல ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் செஞ்சதுதான். இந்த கொடநாட்டுல 5 பேர் செத்துருக்கான். அவன் யாரு? ஆப்பிரிக்கால இருந்து வந்தானா? எவனா இருந்தாலும் மானோட உயிர் தானே. கொன்றுக்கான். யார் கொண்டான்? ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டுல கொலை நடந்திருக்க, எதுக்காக கொண்டிருக்கான்? ஏன் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க? அந்த சாவு சகித்து கொள்ளக்கூடியதா? ஆந்திர காட்டுக்களை எங்களை நாயுடு அவர்கள், சந்திரபாபு நாயுடு சுட்டு போட்டார்ல, மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு திருட்டு பட்டம் கட்டி கொன்னாரு எங்களை. அதுக்கு யாராவது நிவாரணம் கொடுத்தீங்களா? இல்ல கண்டிச்சீங்களா? உண்மை கண்டறியும், உண்மையில மரக்கட்டை தான் வெட்ட வந்தானா? ஏதாவது விசாரிச்சீங்களா? அது அதிகாரங்களின் பிழை, அது அதிகாரங்களின் தவறு. இப்பவே இந்த தம்பி விஜயுடைய கட்சி கூட்டத்துல நெரிசல்ல செத்தது தேர்தலுக்கு 1 வருடம் இருக்குதுன்னா பேசியிருக்க மாட்டான் எவனும். இதான் சத்தியம். 4 மாசத்துல தேர்தல் வர போதுன்னு அதை பிடிச்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? எதையாவது பண்ணி விஜயை இந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும்னு வருது. அவரை உள்ள போக கூடாதுன்னு ஒரு கட்சிய. வேற இதான அரசியல் இப்ப ஓடிட்டு இருக்கு 10 நாளா. அதனால அதை விட்டுருவோம். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் நவ் வாட் கீழ்கட்டளை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.